இறைவன் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த பரம்பொருள் நமக்கு அருள் பாலிக்க இறங்கி வருகிற நிலை. ஏன்னா கடவுள் என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படிங்கும்போது அவருக்கு உண்மையாகவே எந்த விதமான வடிவங்களும் அவனுக்கு இல்லை. அவருக்கென்று ஒரு பேரோ ஒரு வடிவமோ எதுவுமே இல்லை என்பதுதான் அவருடைய உண்மையான நிலை. அப்படி உண்மையாக அப்படி எதுவுமே இல்லாதிருக்கிற இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் எல்லாம் கடந்தவனாக நிற்கிறார். இந்த எல்லாம் கடந்து நிற்கிற இறைவனை நாம் சென்று அடைய வேண்டும் என்றால் அது நாம் எவ்வளவு முயன்றாலும் இயலாது. அதுதான் அவருடைய இறை இலக்கணமாக இருக்கிறது. கடவுளுக்கு இலக்கணம் என்ன என்று சொல்லுகிற பொழுதே நம்முடைய ஞானிகள் எல்லோருமே சொல்லியிருக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் சென்று அடையாத திரு உடையானை அப்படின்னார். திருஞான சம்பந்தர் சொன்னார், சென்றடையா திரு உடையானை. அப்போ செல்லவே முடியாத திருவுடையான்னு சொல்லலை, செல்ல முடியாத திரு உடையானை அப்படின்னு சொன்னார். அது அப்படியே நீங்கள் திருவாசகத்தை சொன்னால் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. இப்போ அறிவு இருக்கிறது, எவ்வளோ தூரம் போகும், அப்படியே ஆகாயம் வரைக்கும் போகும் நம்ம அறிவு. அந்த ஆகாயத்தை தொடுற அளவுக்கு போகும், அதுக்கு மேலே போகுமானா நம்ம அறிவு போகாது. அப்படி அறிவால் சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு தூரம் போகுமோ அதை கடந்து நிற்கிறான் இறைவன்ட்டாங்க. உன் அறிவு எவ்வளவு தொலைவு சென்றாலும் அதை கடந்து நிற்பவன் பரம்பொருள். இதுதான் இறைவனுக்கான இலக்கணம்.